கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஸோ இன்னைக்குரிய பைபிள் ரீடிங்ஸை நம்ம பார்க்கும்போது இட்ஸ் ஆல் அபவுட் ஃபேத். ஸோ ஓல்ட் டெஸ்டமெண்ட் பைபிள் ரீடிங்கில் பார்த்தோம்னா ஆபிரகாமுடைய ஃபேத்தை பற்றி, விசுவாசத்தை பற்றி நம்ம பார்க்குறோம். நியூ டெஸ்டமெண்ட் பைபிள் ரீடிங்கில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா யவீருனுடைய மகளுக்கு ஆண்டவர் மரித்தே போய்விட்டார், ஆனாலும் அவளுக்கு ஆண்டவர் நிச்சயமாக அவரால் உயிர் கொடுக்க முடியும்னு விசுவாசத்தோடு வருகிறான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஃபெய்த் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆபிரகாமுடைய இப்படி நம்ம பைபிளில் நிறைய பேர் விசுவாசத்தோடு ஆண்டவர்கிட்ட காரியங்களை பெற்றுக்கொள்கிறார்கள். ஸோ நமக்கு எப்படி விசுவாசத்தோடு நம்முடைய லைஃப்ல கடவுள்கிட்ட இருந்து காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்றத தான் நம்ம அவங்க எக்ஸாம்பிள்ஸை வச்சு நம்ம பார்க்க போறோம். ஸோ ஆபிரகாமுடைய விசுவாசம் அப்படின்னு சொல்லும் போது என்ன காரியத்துல கடவுள் ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட விசுவாசத்தை காட்டினான், எதுக்கெல்லாம் ஆண்டவர்கிட்ட விசுவாசத்தை காட்டினான் நம்ம நினைக்கிறோம். எதுக்கு விசுவாசமா இருந்து அவன் பெற்றுக்கொண்டான்னு பார்க்கிறோம். என்னெல்லாம் விசுவாசமா இருந்து பெற்றுக்கொண்டான் ஆபிரகாம்? ஈசாக்கு. ஸோ அதுதான் நம்ம எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் வரதே என்னன்னா, ஆபிரகாம் விசுவாசிச்சு 100 வயசுல கூட ஈசாக்கை அவன் பெற்றெடுத்தான். ஸோ அது ஒரு கிரேட் லீப் ஆஃப் ஃபெய்த் அப்படின்னு. எக்ஸலன்ட். அடுத்த பாயிண்ட், இன்னொரு பாயிண்ட் விசுவாசம் எப்படின்னா, போகும் இடம் இன்னதென்று தெரியலையா. ஆண்டவர் நீ எந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி, எங்க போகணும், எப்படி போகணும், எவ்வளவு நாள் ஆகணும், அந்த லேண்டு நான் தங்குறதுக்கு வசதியா, என் ஃபேமிலி லைஃப்க்கு ஏற்றதா, அதெல்லாம் ஒண்ணுமே கேட்கலையா. He just took a step of faith. ஸோ போகும், இது எபிரேயர் 11 பார்க்குறோம். போகும் இடம் இன்னதென்று தெரியாதிருந்தும் அவன் போனான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதை பற்றி தான் நம்ம திரும்பியும் இன்னும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வேற என்ன காரியத்தில் அவன் விசுவாசமா இருந்தான்? சாக்ரிஃபைஸ். ஸோ விசுவாசத்தினாலே ஈசாக்கை அவன் பலி செலுத்துகிறான். என்ன ஃபெய்த் அங்க இருந்துச்சுன்னா, ஈசாக்கு நிமித்தம் முன் சந்ததி விளங்கும்னு கடவுள் சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் எப்படி அந்த குழந்தைய கடவுள் அழிப்பார்? ஸோ டெஃபினட்டா அப்படியே ஈசாக்கு மரித்தாலும் அவனை திரும்பியும் ஆண்டவர் உயிர்த்தெழ வைப்பாருன்னு அவனை பலியிட்டு பாவனையாக அவனை உயிரோட திரும்பவும் பெற்றுக்கொண்டான். ஸோ தட் இஸ் ஃபெய்த். அதனால நம்ம பிள்ளைங்க சில சமயம் எல்லாமே முடிஞ்சிடுச்சு, இட் இஸ் க்ளோஸ்ட் அப்படின்னு சொன்னாலும் கடவுள் நம்மளுக்கு பிளஸ் பண்ணி கொடுத்த குழந்தைங்களை திருப்பியும் கடவுள் நம்மளுக்கு கொடுப்பாரு அப்படின்ற ஒரு ஃபெய்த்தோட நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பாருங்க, நான் சர்மன் சொல்லாமே எல்லாருமே எல்லா பாயிண்ட்ஸ் 3 பாயிண்ட் தான் இதுல மெயினா பார்க்கறது, அதையே நம்ம எல்லாருமே சொல்லியாச்சு. ஸோ இந்த விசுவாசத்துல நம்ம இன்னைக்கு வாசிக்க கேட்ட பழைய ஏற்பாட்டின் புஸ்தகம் ஆதியாகமம் 12 ஆண்டவர் சொல்ற நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் ஃபியூ வேர்சஸ், நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டுவிட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, அங்கே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இதெல்லாம் சொல்லிட்டு ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவனை கானான் தேசத்தை ஆண்டவர் காண்பித்து இந்த தேசத்தை நான் உனக்கு தருவேன் அப்படின்றார் ஆண்டவர். சோ இந்த தேசத்தை நான் உனக்கு தருவேன்னா ஆண்டவர் சொல்லும் போது அந்த நேரத்துல கானானியர்கள் அந்த தேசத்திலே இருந்தார்கள். சோ ஒரு எம்டி லேண்ட கடவுள் கொடுக்கல, ஒரு நல்ல ஒரு அருமையான லேண்ட நான் உனக்கு தரேன், நீ அந்த இடத்துல போய் தங்கு, வசதியா இரு, பாலும் தேனும் ஓடுகிற தேசம் அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்லல, கொடுக்குறேன்றாரு. உண்மையிலேயே அது ஒரு பெஸ்ட் லேண்ட் தான். ஆனா ஆல்ரெடி அந்த தட் லேண்ட் வாஸ் இன்ஹாபிட்டட் பை த கேனனைட்ஸ். ஸோ இவனால உள்ள போறதுக்கே கொஞ்சம் கஷ்டமான ஒரு சூழ்நிலை. பட் ஸ்டில் ஹி ஹேட் ஃபெய்த். ஸோ இதுல இருந்து நமக்கு தெரிகிறது சில சமயம் கடவுள் நம்மளுக்கு சில ப்ராமிசஸ் கொடுக்குறாரு, நம்ம விசுவாசத்தோடு அதை ஏற்றுக்கொள்ளணும். சில சமயம் we have to be still, குவைட்டா அமர்ந்திருந்து அதை பெற்றுக்கொள்ளணும். சில சமயம் we have to take steps, we have to show our faith in action அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த இடத்துல இப்போ ஈசாக்கு பிறக்கும்னு ஆண்டவர் சொன்னார்னா ஆபிரகாம் ஒண்ணுமே பண்ண முடியாது, சும்மா தான் உட்காந்துக்கிட்டே இருக்கணும். அப்பப்போ அவன் கொஞ்சம் பேட்டரி டவுன் ஆன மாதிரி அவன் கஷ்டத்துல, ரொம்ப கஷ்டத்துல இருக்கும்போது கடவுள்கிட்ட போய் அடியனுக்கு என்ன தருவீர் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனேன்னு கேட்கிறான். ஆண்டவர் அவனை ஸ்ட்ரென்தன் பண்றாரு, இல்ல நீ வா. சோ நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்து, பாரு வானத்து நட்சத்திரங்களை பாரு, கடற்கரை மணலை பாரு, இவ்வண்ணமாய் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். ஸோ கொஞ்ச நாள் ஓடும் கான்ஃபிடென்ட்டா. நம்மளுக்கும் ரொம்ப டவுனா இருக்கும் போது கடவுள் அப்பப்போ வசனத்தின் மூலம் கடவுள் நம்மகிட்ட பேசுவாரு.
நம்ம வந்து கொஞ்ச நாள் ரொம்ப உற்சாகமா போவோம், அப்புறம் திருப்பியும் நம்மளுக்கு சார்ஜ் இறங்கின மாதிரி கம்மியாகும் போது கண்டினியூஸா கடவுள் வந்து வசனத்தின் மூலம் நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருப்பார். ஸோ அப்படி இப்போ ஈசாக்கினுடைய விஷயத்துல ஆபிரகாமால ஒண்ணுமே பண்ண முடியாது, பேசாம தான் அவன் இருக்கணும் ஆண்டவர். பட் சில சமயம் வந்து கடவுள் வந்து யூ டேக் த ஸ்டெப் ஆஃப் ஃபெய்த்ன்றார். இப்போ மோசையும் இஸ்ரவேல் ஜனங்களும் சிவந்த சமுத்திரத்துல இருக்கும்போது அப்படியே உட்காந்துக்கிட்டே இருந்துட்டு கடல் ரெண்டா பழகட்டும் அதுக்கப்புறம் நாங்க போறோம்ல. ஆண்டவர் என்ன சொல்றாரு, மோசையை பார்த்து நீங்கள் இன்னும் நின்று கொண்டு இருக்கிறது என்ன, புறப்பட்டு போங்கள் அப்படின்றாரு. அது மாதிரி யோர்தான் நதியில போய் காலை எடுத்து வெயின்றார். அதே மாதிரி எரிகோ கோட்டையில நீ சுத்தி வான்றார், சும்மா நீ உட்காந்துக்கிட்டே இரு நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லல. ஸோ சில சிச்சுவேஷன்ஸ்ல ஆண்டவர் வந்து நீ செய்யன்னு சொல்வாரு, சில சமயம் வந்து ஆண்டவர் வந்து நீ பேசாம இரு சும்மா உட்காரு அப்படின்னு சொல்லுவார். ஸோ ஆபிரகாமுடைய விஷயத்துல கானானியர்கள் அந்த கானான் தேசத்துல இருக்கிறாங்க. அந்த கானானியர் பத்தி நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு ஐடியா இருக்கும், நம்ம அதை பத்தியும் பின்னாடி பார்க்க போறோம். ஈஸியா வந்து அவங்களெல்லாம் வெளியேற்றிட முடியாது, ஆனா கடவுள் வந்து இந்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன்ன்றார். கானானியரை கடவுள் ஒரு செகண்ட்ல வெளியேற்றலாம், ஆனா ஆண்டவர் வெளியேற்றல. நம்மளுடைய லைஃப்லயும் கானானியர்கள் போல ஆப்ஸ்டக்கிள்ஸ் நம்ம லைஃப்ல வரலாம். இட் குட் பி a health, it could be a job issue, it could be a family issue. பயங்கர பெரிய ஒரு பிரச்சனையா நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியலாம். ஆண்டவர் ஒரே நிமிஷத்துல அதை தூக்கி போடணும்னா போடலாம், ஆனா ஆண்டவர் வந்து சம்டைம்ஸ் he tests our faith எப்படின்னு. சோ கானானியர்கள் அந்த தேசத்துல இருந்தார்கள். சோ இப்ப ஆபிரகாம் வந்து ஆண்டவர் சொல்றாருல, நான் உன்னை வந்து பாலும் தேனும் ஓடுகிற கூட்டிட்டு போனாரா. ஆபிரகாம் கானான் தேசத்துல ஸ்டே பண்ணி சுதந்திரித்து கொண்டானா. நிறைய கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு வரும், ஏன்னா இதெல்லாம் சிலதெல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆபிரகாம் கானான் தேசத்துல நல்லா செழிப்பா வாழ்ந்தானா, ஈசாக்கு அவனுடைய மகன் கானான் தேசத்துல செழிப்பா வாழ்ந்தானா, யாக்கோபு இருந்தானா, யோசேப்பு இருந்தானா, யார் தான் அப்ப கானான் தேசத்துல இருந்தாங்க என்ன தெரியுது நம்மளுக்கு. ஆபிரகாம் கானான் தேசத்துக்கு போறான், ஆண்டவர் சொன்ன மாதிரி. கானான் தேசம் அப்படின்னு பார்த்தா நம்ம தமிழ்நாடு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், இட்ஸ் a ஸ்டேட். அந்த கானான் தேசத்துல இன்னைக்கு நம்ம வாசிக்க கேட்ட அந்த பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்துல பெத்தேல் அப்படின்ற ஒரு இடத்துல தான் ஃபர்ஸ்ட் அவன் போய் டென்ட் போடுறான். அவன் வந்து அந்த லேண்ட் அவனுக்குன்னு சொந்தமா வாங்க முடியாது, ஏன்னா கானானியர்கள் இருக்கிறாங்க, அவங்க விடமாட்டாங்க. ஸோ இவன் என்ன பண்றான், அந்த பெத்தேல்ன்ற இடத்துல போய் ஒரு கூடாரத்தை போட்டு டெம்பரரியா தான் அங்க இருக்கிறான். ஆனா அங்க ஒரு கொடிய பஞ்சம் வருகிறது, சிவியர் ஃபேமைன். ஸோ பாருங்க, இதை இன்னைக்கு நான் ரொம்ப டீட்டெயில்டா படிக்கும் போது தான் பாக்குறேன். அந்த கொடிய பஞ்சம் வரும்போது கர்த்தர் சொன்ன பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துல தானே இருக்கணும் அப்படின்ட்டு இல்லை. அவன் வந்து அப்கோர்ஸ் சாப்பாடு இல்லைன்னா வெளியில போய் தான் ஆகணும். எகிப்துக்கு போறான், அங்க இருந்து கானான் தேசத்துல இருந்து ஈஜிப்டுக்கு போறான். ஈஜிப்டுக்கு இப்ப ஆபிரகாம் செல்வ சீமானா இருந்தான் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். எப்படி அவனுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி, அவ்வளவு பெரிய ஹியூஜ் ப்ராப்பர்ட்டி எங்க இருந்து வந்துச்சு? நான் முன்னாடிலாம் அப்பப்ப நினைப்பேன் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு. பட் நம்ம டீட்டெயிலா படிச்சா எல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஹவு டிட் ஹி earn that? ஒருவேளை தகப்பன் வந்து பயங்கர வெல்த்தியா இருந்து ஊர்ல இருந்தே அந்த ஊர் என்கிற கல்தேயரனுடைய தேசத்தை விட்டு வரும்போதே ஏராளமான ஆடு மாடுகளை எடுத்துட்டு வந்துட்டானா? எங்க இருந்து அவனுக்கு அந்த பூமி இடம் கொள்ளாம போகும் மட்டும் அவனுக்கு அவ்வளோ ப்ராப்பர்ட்டி இருந்துச்சா? எப்படி அவனுக்கு கிடைச்சது சொல்லுங்க. இந்த ஈஜிப்டுக்கு போறான்ல, இந்த சிவியர் ஃபேமைன் வருதுன்னு எகிப்துக்கு ஓடி போறான்ல, அந்த எகிப்துக்கு போற அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, his wife Sarai was strikingly beautiful. So அந்த pharaoh-உடைய subordinates officials எல்லாம் வந்து they were praising her beauty. உடனே வந்து pharaoh வந்து என்ன பண்றான், அவளை வந்து ஆபிரகாமுடைய ஆபிரகாம் உடனே அவனுக்கும் தெரியும். உடனே ஆபிரகாம் என்ன பண்றான், வைஃப்னு சொன்னா இவனை கொன்னுருவாங்கன்னு சொல்லிட்டு சிஸ்டர்னு சொல்றான். ஸோ pharaoh வந்து என்ன பண்றான், சிஸ்டர் தானே இவா, பிரதரை வந்து நம்ம நல்லா கவனிச்சுக்கிட்டா ப்ராபப்ளி சிஸ்டரை நம்மளுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்ட்டு ஆபிரகாமுக்கு ஏராளமான ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள், கழுதைகள், கோவேறு கழுதைகள், வேலைக்காரிகள் இதெல்லாம் அந்த பார்வோன் தான் ஆபிரகாமுக்கு கொடுக்குறான். யாருக்காக? சாராய்க்காக எல்லாத்தையும் கொடுக்குறான். ஸோ ஆபிரகாம் எப்படின்னா இப்படிதான் அவன் பணக்காரன் ஆகிறான், அவ்வளோ சொத்து அவனுக்கு வருது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, கர்த்தர் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஓ ஆபிரகாம் போய் சொல்லிட்டான், அதனால அவன் தப்பு அவன் பண்ணது, ஹவு கேன் ஹி சே அவன் வைஃபை வந்து சிஸ்டர்னு சொல்லலாம் அப்படின்னு. அப்படி தப்பா இருந்துச்சுன்னா கடவுள் வந்து பார்வோனை வாதைகளினால் பாதிக்க மாட்டார். ஆபிரகாம் தான் அடிச்சிருப்பாரு, நீ ஏன்பா போய் சொன்னு சொல்லி ஆபிரகாம பனிஷ் பண்ணிருப்பாரு. அவர் ஆபிரகாம பனிஷ் பண்ணவே இல்லை. அவர் என்ன பண்றாரு, பார்வோனை வந்து வாதைகளினால் பாதிச்சனால அவன் பயந்து
அவனே ரியலைஸ் பண்ணி உன்னுடைய ஒய்ஃபை நீ ஏன் சிஸ்டர்னு சொன்ன, இந்தாப்பா உன் ஒய்ஃபை நீங்களே கூப்பிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். ஸோ நிறைய ஊழியக்காரங்க சிலர்லாம் வரும்போது இந்த மாதிரி ஆபிரகாம் போய் சொல்லிட்டான்னு சொல்லும் போது அப்போ எங்கள் அப்பா அதை தான் வந்து சொல்லுவாங்க. நல்லா நம்ம படித்து பார்த்தோம்னா பொய் சொன்னவனை கடவுளை தண்டிக்கலை, கடவுள் வந்து பார்வோனை தான் வந்து கடவுள் வந்து தண்டிக்கிறாரு. அண்ட் இன்னொரு உறவின் முறையில பார்த்தா அவ சிஸ்டர் உறவும் வருது அந்த இடத்துல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இட்ஸ் நாட் அன் என்டையர் லைனும் நம்ம சொல்ல முடியாது அப்படின்ட்டு. ஸோ இப்போ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, எகிப்துக்கு அவன் கானான் தேசத்துல கொடிய பஞ்சம் வருகிறது. நான் ஃபர்ஸ்ட் நினைப்பேன் கானான் தேசத்துக்கு தானே போனான், அதுக்கப்புறம் எங்க பெத்தேலுக்கு போனான். அப்புறம் அந்த மேப் எல்லாம் எடுத்து பார்த்தா கானான் தேசம் வந்து தமிழ்நாடு மாதிரினா பெத்தேல் வந்து சென்னை மாதிரி, ஒரு மெட்ராஸ் சிட்டி மாதிரி. ஸோ இட்ஸ் அ சிட்டி, கானான் வந்து ஸ்டேட். ஸோ அந்த சிட்டில இருந்து அவன் என்ன பண்றான், எகிப்துக்கு போறான். போய் அங்க போய் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் ஆகுது. பட் ஸ்டில் he became enormously wealthy. அவ்வளோ ப்ராப்பர்ட்டியும் எடுத்துட்டு தான் சாரோலோடையும் இருந்து அவன் திரும்பி வரான். ஸோ கானான் தேசத்துல he did live. பட் என்னன்னா ஆபிரகாமுக்கு ப்ராப்பர்ட்டியே கிடையாது. ஒரே ஒரு தடவை அந்த சாராய் மரித்து போகும்போது அவளை அடக்கம் பண்றதுக்கு ஒரு அந்த லேண்டை வாங்குறான். அது ஒண்ணுதான் அவனுக்கு, வேற ஒண்ணுமே கிடையாது. அதுக்கப்புறம் ஈசாக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா அவனுக்கும் கானான் தேசத்துல எந்த இடமும் கிடையாது, கூடாரவாசிகளாக தான் இருக்கிறாங்க. அந்த எபிரேயர்ல பார்ப்போம், கூடாரவாசிகளாக இருந்து அவங்களுக்கு நிலையான ஒரு லேண்டு ப்ராப்பர்ட்டி வீடு அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது. பேர்ந்து போயிட்டே இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் என்னன்னா அந்த பரம கானானை நோக்கி கொண்டிருந்தார்கள் அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யாக்கோபும் அப்படிதான், இங்க இருந்து அங்க ஓடுறான். இங்க ஒரு பெர்மனன்ட் லைஃபே கிடையாது. திடீர்னு ஒரு நாள் கர்த்தர் வந்து ஆபிரகாமுக்கு அந்த அயர்ந்த நித்திரை வர வச்சு ஆண்டவர் வந்து அதுல என்ன சொல்றாருன்னா, 430 வருஷம் கழிச்சு ஆண்டவர் வந்து ஆபிரகாம் கிட்ட கூட உனக்கு நான் கானான் தேசத்தை கொடுப்பேன்னு சொல்லல, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் அப்படின்றாரு. பாருங்க, அது எங்கேயோ நடக்க போகுது. 430 இயர்ஸ் கழிச்சுதான் அந்த சந்ததியை ஆண்டவர் கொடுக்கிறாரா. அப்போ நம்ம வந்து சில சமயம் ஆண்டவர் சில ப்ராமிசஸ் நம்மளுக்கு கொடுத்து உடனே நடக்கலன்னா நம்ம வந்து ரொம்ப அவசரப்பட்டு டிசப்பாயிண்ட் ஆகி சிலர் கடவுள் இல்லைன்னு சொல்றது, சிலர் முறுமுறுக்கிறது, சிலர் பிரேயர் வந்து பண்ணி என்ன பிரயோஜனம்னு சொல்றது. ஆனா பாருங்க, 430 இயர்ஸ் வந்து ஏப்ரஹாம் had to wait. ஏன் 430 வருஷம் கடவுள் வெயிட் பண்ண வைக்கிறார்? ஏன் 300 வருஷம் வச்சிருக்கலாம், ஏன் 200 வருஷம் வச்சிருக்கலாம்? why 430 years he made him wait அப்படின்னா அதுல ஒரே ஒரு லைன் தான் போட்டிருக்கோம், ஏன் அப்படின்னு. ஏனெனில் எமோரியரின் அக்கிரமம் இன்னும் நிவர்த்தி ஆகவில்லை. அதாவது அவங்க சின்ஸ் வந்து were not to the fullest measure. கடவுள் வந்து ஒருத்தவங்க அந்த கானான் தேசத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க. கானானியர்கள் மாத்திரம் இல்லை, எமோரியர், எபூசியர், ஏத்தியர், பெர்சியர், கில்காலியர், இவங்க எல்லாம் வந்து ஜெயன்ட்ஸ், வெரி வெரி பவர்ஃபுல் பீப்புள். அந்த எமோரியரின் அவங்க அக்கிரமம் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்களாம். ஆனா 430 இயர்ஸ் அந்த பீரியட்ல தான் அவங்க அக்கிரமம் பீக்ல இருக்குமா. கடவுள் அவங்கள மன்னிக்கவே முடியாத அளவுக்கு அவங்க அக்கிரமம் பண்ணுவாங்களாம். அந்த டைம்ல தான் கடவுள் வந்து அவங்கள அடிச்சு துரத்தி இந்த இஸ்ரேலைட்ஸ் எல்லாம் திருப்பி அந்த எக்ஸோடஸ் முடிச்சு அவங்க அந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு அவங்க வந்து போவாங்களாம். அந்த மாதிரி என்ன அக்கிரமம் எமோரியர் பண்ணாங்க அப்படின்னா, they had incest, they had bestiality, they had all perversions. என்னெல்லாம் நினைக்க முடியுமோ அப்படி எல்லா அக்கிரமும் பாவங்களும் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்களாம். ஸோ ஆண்டவர் வந்து அவங்களுக்கு டைம் கொடுத்துட்டே இருக்கிறாரு. ஸோ அந்த எமோரியரின் அக்கிரமம் வந்து when it reached its fullest measure, அந்த மேக்சிமம் பீக் வரும்போது கடவுள் வந்து அந்த கானானியர் எமோரியர் எல்லாம் அடிச்சு துரத்திட்டு ஏப்ரஹாமுடைய ஜெனரேஷன்ஸை வந்து அந்த இடத்துக்கு கொண்டு போக போறாருன்னு பார்க்குறோம். ஸோ கடைசியில வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நம்மளுக்கு தெரியும், அந்த 430 வருஷம் கடவுள் எல்லாமே பர்ஃபெக்டா பிளான் பண்ணி பண்றாரு. He does all things beautiful in his time. அவர் சகலத்தையும் அதனதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறார் அப்படின்னு. ஸோ அந்த கரெக்டா அந்த ஏப்ரஹாமுக்கு அப்புறம் அவர் சொன்ன மாதிரி அந்த 430 இயர்ஸ்ல மோசே அனுப்புறாரு. மோசே வந்து அந்த 6 லட்சம் மொத்தம் எத்தனை இஸ்ரேலைட்ஸை கூட்டிட்டு போறான்னா, புருஷர் மாத்திரம் 6 lakhs people. அப்போ அவங்க ஒய்ஃப்ஸ், பிள்ளைங்க இத்தனை பேரும் எக்ஸோடஸா ஈஜிப்ட்ல இருந்து கானான் தேசத்துக்கு கூட்டிட்டு போறோம். கூட்டிட்டு போகிற வழியில கிட்ட வந்துட்டாங்க. இப்போ இட் வாஸ் a long journey, 40 years journey. கானான் தேசத்துக்கு கிட்ட வந்ததுக்கப்புறம் இங்கேயும் பாருங்க ஒரு டெஸ்ட் ஆஃப் ஃபெய்த். மோசஸும் ஜோஷுவாவும் என்ன பண்றாங்க, சில பீப்புள் அனுப்புறாங்க கானான் தேசத்துக்கு. 40 days அந்த கானான் தேசத்துக்குள்ள போய் சுத்தி பார்த்துட்டு உள்ள போயிட்டு எப்படி சிச்சுவேஷன் எப்படி இருக்கு, கேன் வி ஆக்கிபை திஸ் லேண்ட், அது எப்படிப்பட்ட தேசம்னு போய் கண்டுபிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க.
ஸோ அதே மாதிரி இவங்க எல்லாரும் நிறைய பேர் போறாங்க. அதுல யோசுவாவும் போறாரு, காலேபும் போறாரு. இவங்க ஸ்பெசிஃபிக்கா இவங்க நேம்ஸ் மென்ஷன் பண்றது நம்மளுக்கே தெரியும் ஏன் அப்படின்றது. ஸோ இவங்க எல்லாம் போகும்போது பின்னாடி 40 days சுத்தி பார்த்துட்டு ஃபைனலா வந்து ஒரு ரிப்போர்ட் கொண்டு வராங்க. என்ன ரிப்போர்ட் கொண்டு வராங்க அப்படின்னா, அந்த தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம் அப்படின்றாங்க. ஸோ ரொம்ப நல்ல தேசம் தான். அப்புறம் ஒரு பெரிய ஒரு திராட்சை கொலை, தோல்ல ஒருத்தர் ஒரு கம்பை வச்சுட்டு இன்னொருத்தர் முன்னாடி 2 பேர் அந்த தோல்ல அந்த கம்பை வச்சா அந்த திராட்சை கொலை அவ்வளோ ஹியூஜா இருக்குதான். மாதுளம் பழங்கள், அப்புறம் அத்தி பழங்கள் எல்லாம் பயங்கர ஃப்ரெஷ்ஷா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குதான். அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து, இது ரொம்ப ஒரு அருமையான, இந்த மாதிரி ஒரு லேண்டை நம்ம பார்க்கவே முடியாது, அப்படி ஒரு நலமும் விசாலமுமான பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம் அப்படின்னு சொல்லி அதை கொண்டு வராங்க. ஆனா அதோட அவங்க சொல்லி நிறுத்தல. என்ன சொல்றாங்க? அந்த தேசத்துல உள்ள கானானியர்கள் ராட்சத மனிதர்கள், நாங்கள் எல்லாரும் அவர்களுக்கு முன்பாக வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம். மேபி they were all like 7 footers or 6 footers or giants மாதிரி இருக்கிறாங்க. ஸோ வந்து நம்ம அதனால உள்ள போகவே முடியாது அப்படின்னு சொன்ன உடனே அந்த இஸ்ரேலைட்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்களா, ராம் முழுவதும் அழுறாங்களாம். இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு 40 years நாங்க வந்து கடைசியில இப்படி ஒரு இடத்துல வந்து நாங்க மாட்டணுமா அப்படின்னு சொல்லிட்டு ராம் முழுதும் அழுது, நாங்க திருப்பியும் எகிப்துக்கே போயிடுறோம். ஆஃப்டர் 40 years நாங்க ஈஜிப்துக்கே திருப்பி போயிடுறோம், எங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம், இந்த மாதிரி எல்லாம் போக முடியாது. அப்போ காலேப் மாத்திரம் என்ன சொல்றான், அந்த தேசத்துக்கு நாம் எளிதாய் போகலாம், இவர்களை எளிதாய் நாம் வென்று விடலாம், இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்றான். உண்மையிலேயே அது கஷ்டமான ஒரு காரியம் தான். ஆனா காலேப் வந்து என்ன அவன் டவுன் பிளே பண்றானான்னு நம்ம நினைக்க கூடாது. இந்த இடத்துல காலேப் தான் உத்தமமாய் பின்பற்றினான் அப்படின்னு சொல்லி கடவுள் வந்து அவனை ஆசீர்வதிக்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். மற்றவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, ஜனங்களின் இருதயத்தை கரைய பண்ணுகிறார்கள். இன்னைக்கு நம்மளுடைய வாக் ஆஃப் ஃபெய்த்ல வந்து உண்மையானது பாத்தீங்கன்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னதுதான் உண்மை. காலேப் சொன்னது வந்து உண்மை மாதிரி தெரியல. ஆனா நம்ம மற்றவங்களுடைய இருதயத்தை கரைய பண்ற மாதிரி வார்த்தைகளை நம்ம சொல்லாம, மற்றவங்களுடைய இருதயத்தை ஸ்ட்ரென்தன் பண்ற மாதிரி, அவங்களுடைய ஃபெய்த்தை ஸ்ட்ரென்தன் பண்ற மாதிரி சொல்றதுதான் உண்மை. ஏன்னா காலேப் எந்த அர்த்தத்துல சொல்றாருன்னா, கடவுளுடைய துணை இருக்கும் போது இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்ற அர்த்தம். ஸோ அவன் சொல்றதுதான் உண்மை ஆக்சுவலா. ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க, அழுறாங்க, முறுமுறுக்குறாங்க. கடைசியில் ஆண்டவர் வந்து என்ன சொல்றாரு, 20 yearsக்கு மேல இருக்கிறவங்க யாருமே கானான் தேசத்துக்குள்ள காலை வைக்க முடியாது, நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புனேயின் குமாரனாகிய காலேபும் தவிர வேற யாருமே உள்ள போக முடியாது அப்படின்றாரு. ஸோ இன்னைக்கு நம்ம வாசிக்க கேட்ட இந்த டெஸ்ட் ஆஃப் ஃபெய்த்ல ஆபிரகாம கானானியர்கள், ஏனெனில் கானானியர் அந்த தேசத்திலே அந்நேரத்தில் இருந்தார்கள் அப்படின்னு நம்ம இன்னைக்கு வாசிச்சிருக்கிறோம். ஆனா ஆண்டவர் இந்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இட் வாஸ் நாட் ஈஸி. அவங்க அந்த ஃபெய்த் இருந்தாலும் அவங்க தொடர்ந்து வந்து அதை வந்து ஃபெய்த் இன் ஆக்ஷன் அப்படின்னு வந்து அதை காட்டணும். நிறைய ஆப்ஸ்டக்கிள்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஆண்டவர் வந்து கொடுப்பேன்னு சொன்னாலும் அந்த இடத்துல அது கிடைக்கிறதுக்கு எந்த ஒரு அறிகுறியும் இல்லாதது மாதிரி இருந்தாலும் நம்ம தொடர்ந்து விசுவாசத்தோடு நம்ம போறோமா. அடுத்தது சரி, இப்போ கானான் தேசத்துக்குள்ள எல்லாரும் போயிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். போனக்கு அப்புறமும் கூட பாத்தீங்கன்னா ஸ்டில் வந்து there were some pockets of Canaanites அங்கங்க. அவங்களெல்லாம் வெளியேற்றுறது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. யோசுவா வந்து என்ன பண்றான், ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தோம் கானான் தேசத்துக்கு முன்னாடி போறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு. ஆபிரகாம் வந்து he was just like கூடாரவாசியா அங்கங்க இருந்தா, but still he inhabited the land, but land எல்லாம் வாங்க முடியல. அடுத்தது வந்து நம்ம பார்க்குறோம், இந்த இஸ்ரேலைட்ஸ்லாம் வந்து போறதுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய போராட்டம் பிரச்சனை இதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. ஃபைனல் ஸ்டேஜ் வந்து கானான் தேசத்துக்குள்ள போயிட்டாங்க. போனக்கு அப்புறமும் ஃபெய்த் வந்து தேவைப்படுது. ஏன்னா ஜோஷுவா தான் என்ன பண்றாரு, எல்லாருக்கும் பாகம் பிரிச்சு கொடுக்குறாரு 12 tribesக்கும். அப்போ இந்த யோசேப்பினுடைய புத்திரர் நீங்க பாத்தீங்கன்னா இந்த 12 tribesல மேக்ஸிமம் நம்பர்ஸ் இருக்கிற ட்ரைப்ஸ் யாரு, இவனை பெற்றான்னு சொல்லிட்டு அந்த எண்ட்ல வந்து இந்த ட்ரைப்ல மொத்தம் இத்தனை thousands of people அப்படின்னு ஒரு ட்ரைபுக்கு இருக்கும். அதுல மேக்ஸிமம் நம்பர்ஸ் வந்து ஜோசப் ட்ரைபுக்கு தான் வருது, யோசேப்பின் கோத்திரத்துல. அப்போ இந்த ஜோசப் ட்ரைப்ல இருக்கிறவங்க எல்லாரும் வந்து என்ன பண்றாங்க, ஜோஷுவா கிட்ட போயிட்டு சண்டை பிடிக்கிறாங்க. என்ன சொல்லி கேட்கறாங்கன்னா, மற்றவங்க எல்லாம் கம்மி நம்பர்ஸ்ல இருக்கிறாங்க, அவங்களுக்கும் அதே அளவு தான் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறீங்க, நாங்க நிறைய பேர் இருக்கிறோம், எங்களுக்கும் இதே அளவு தான் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறீங்கன்னா இது என்ன நியாயம் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. யோசுவாவும் பாத்தீங்கன்னா யோசேப்பின் ட்ரைப்ல இருந்து வந்தவன் தான். ஸோ இவங்க நினைச்சிருப்பாங்க ஒருவேளை இவர் ஃபேவர் பண்ணி நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் லேண்ட் கொடுப்பாருங்க.
ஆனா யோசுவா வந்து அப்படிலாம் பண்ணல. அவர் வந்து என்ன சொல்றாரு, நீங்கள் மலை தேசங்கள் அப்படின்னு சில ஹில்ஸ் இருக்கு, சில வேலிஸ் இருக்கு. அந்த ஹில்ஸ்ல தான் வந்து ஃபுல்லா மரங்கள் இருக்கிறது. அதனால அதை வந்து அந்த மரம் இருக்கிறதுனால அதை போய் இன்ஹாபிட் பண்ணவே முடியாது. வேலியில பாத்தீங்கன்னா கானானியர்கள் இருக்கிறாங்க. சோ அதெல்லாம் எங்களால எடுக்க முடியாது அப்படின்றாங்க. அப்போ யோசுவா வந்து என்ன சொல்றாரு, முடியாதுன்னு நீங்க சொல்லாதீங்க, நீங்க தானே ஜனம் பெருத்தவங்க, எல்லாத்தோட நாங்க நிறைய பேர் இருக்கிறோம்னு சொல்றீங்களே, மரத்தை வெட்டி அந்த இடத்தை திருத்துங்கள், வேலை செய்யுங்க, போய் செய்யுங்க, அப்படியெல்லாம் சும்மா உங்களுக்கு லேண்டை கொடுத்துட முடியாது. சரி, வேலியில பள்ளத்தாக்குல வந்து கானானியர்கள் இருக்கிறார்கள், இருப்பு ரதங்கள் வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். அப்போ அதுக்கும் யோசுவா வந்து என்ன சொல்றாரு, நீங்க தான் நிறைய பேர் இருக்கிறீங்களே, நீங்கள் மகா பராக்கிரமசாலிகள், so you are great in numbers and you are also strong. so ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறார். so கானானியர்களையும் நம்ம விரட்டி அடிக்கலாம். நம்ம லைஃப்ல உள்ள ஆப்ஸ்டக்கிள்ஸ், லிவிங் பீயிங்ஸ், நான் லிவிங்கா இருக்கிற மரங்கள் வெட்டி திருத்தலாம். எதை வேணாலும் வெட்டி திரித்து கானான் தேசத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளலாம். சோ ஆண்டவர் வந்து ஆபிரகாமுக்கு நான் கானான் தேசத்தை உனக்கு கொடுக்குறேன்னு உடனே அப்படியே அவர் கொடுத்துட்டாருன்னு கிடையாது. எவ்வளோ பிரச்சனைகள் மத்தியில தான் கடவுள் கொடுக்குறாரு. ஆனா அது நடுவுல பாருங்க, இந்த இஸ்ரேலைட்ஸ் தான் நிறைய பேர் முறுமுறுத்து பின்வாங்கி, கடவுள் இதை கொடுக்க மாட்டாரா, கொடுப்பாரா அப்படின்னு வந்து, கொடுப்பாரான்னு கூட இல்லை, கொடுக்கவே மாட்டாரு, நாங்க திருப்பி எகிப்துக்கு போயிடுறோம் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல தான் இருக்கிறாங்க. அதனால though it may seem impossible வந்து Canaanites வந்து ராட்சத மனிதர்கள், அவங்களை வந்து ஓவர் பவர் பண்ணவே முடியாது. ஆனாலும் யோசுவாவும் சொல்றான், நீங்க வந்து உங்களால முடியும், you are strong, you are enough in number, நீங்க போய் பண்ணுங்க அப்படின்னு. so you have to take the step. நம்ம ஸ்டெப் ஆஃப் ஃபெய்த், கடவுள் நிச்சயமாக வந்து அதை வந்து பிளஸ் பண்ணி, நம்ம என்னென்ன ஆப்ஸ்டக்கிள்ஸ் நம்மளுக்கு லைஃப்ல இருக்குதோ அதை எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி கடவுள் வந்து அதை நிச்சயமாக நமக்கு கொடுப்பார். இதுதான் நம்ம ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல பார்த்தது. நியூ டெஸ்டமெண்ட்ல ரொம்ப பிரீஃபா நம்ம சொல்ல போனோம்னு பார்த்தா, யவீர என்கிற ஜெப ஆலய தலைவன், அவன் வந்து ஏசாமிட்ட சொல்றான், மை டாட்டர் வந்து she already died, இப்பதான் மரித்து போனாள், ஆகிலும் நீ வந்து உடைய கையை அவள் மேல் வையும். சோ எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சுனாலும் இந்த சினகாக் லீடர் வந்து சொல்றான், நீங்க வந்து பண்ணீங்கன்னா சரியாகும். அதே மாதிரி ஏசாமி போறார், மற்றவங்க எல்லாம் நகைக்கிறார்கள், they mocked at him, but still அவ தூங்குறா, அவ சாகலன்னு உடனே எல்லாரும் நகைக்கிறார்கள். ஆனா ஏசாமி வந்து அவளை வந்து உயிரோட எழுப்புகிறாள் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பாக்குறோம். சோ இதுல இந்த டெஸ்ட் ஆஃப் ஃபெய்த் ஹீப்ரூஸ் 11ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் அதுல விசுவாச பட்டியல்ல வரும். ஆபேல்ல இருந்து ஆபிரகாம், மோசே, ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, சிம்சோன், எப்தா, தாவீது அப்படின்னு நிறைய வரும். பட் நிறைய பேருடைய ஃபெய்த் பேரெல்லாம் அதுல வரவே இல்லை. இந்த யவீரவனுடைய பேர் அதுல இருக்காது. அப்புறம் அந்த பாருங்களேன், இந்த கானானியர்கள் தான் ராட்சத மனிதர்கள்னா அதுல கூட பாருங்களேன், அந்த கானானிய தேசத்துல இருக்கிற ஒரு லேடிக்கு கூட ஃபெய்த் இருக்குதுன்னு நம்ம பாக்குறோம். அப்போ அது எவ்வளவு ஒரு பாருங்க, ஒரு கானானிய ஸ்திரீ தான் ஒரு தடவை ஏசாமிட்ட வந்து, என்னுடைய மகள் கொடிய வேதனைப்படுகிறாள், நீ சுகப்படுத்த வேண்டும்னா அவர் பதிலே கொடுக்காம போயிட்டே இருக்கிறார். he wanted to prove to the Israelites, ஒரு Canaanite woman கூட உங்களை விட ஜாஸ்தி ஃபெய்த் இருக்குது அப்படின்னு சொல்றதுக்கு. அந்த லேடி வந்து பின்னாடியே போயிட்டே இருக்கிறார், இவர் பதிலே சொல்லாம போறாரு. அதுக்கப்புறம் ஆண்டவரே நீ சுகப்படுத்தும் அப்படின்னா, நான் இஸ்ரேலைட்ஸ்க்கு தான் நான் வந்திருக்கிறேன், நான் கேனனைட்ஸ்க்கெல்லாம் நான் வரலன்னு ஏசாமி சொல்றாரு. அப்போ வந்து அவ திரும்பியும் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறா பாருங்க, அவ விடவே இல்லை அவளோட ஃபெய்த்தை பாருங்க. ஏன்னா she knows that he is the one who can do it. அதனால அவர் எவ்வளவு இன்சல்ட் பண்ணாலும் நம்ம கேட்கலாம். சில சமயம் நம்ம ரொம்ப மாசம் ஒரு பிரேயர் பதில் கிடைக்கலன்னு உடனே we stop praying or we murmur or we get disheartened or disappointed. இவ போயிட்டே இருக்கிறா. அப்புறமும் பாருங்க ரொம்ப டீக்ரேடிங்கா சொல்றாரு, பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்குட்டிக்கு போட மாட்டேன்னு. அப்பவும் நான் நாயாவே இருந்துட்டு போறேன், கீழே கொஞ்சோண்டு விழுந்தா நான் அதை எடுத்துக்கிறேன், அந்த துணிக்கை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்றா. அப்பதான் ஒரு கேனனைட் உமன் கிட்ட போயிட்டு ஏசாமி என்ன சொல்றாரு, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. அதான் யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, யாரா இருந்தாலும் நம்ம விசுவாசத்தோடு கர்த்தருடைய பாதத்துல வரும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாரு. சில சமயம் நம்ம நினைக்கிறோம், நான் பயங்கர ஃபெய்த்தா விசுவாசத்தோடு நான் ப்ரே பண்றேன், அப்படியே என் கையில வந்து விழணும் அப்படின்னு. சில சமயம் God makes us go through a lot. ஆனா he is there with us. நம்ம அவர் எப்போ வந்து go forward, press forward, move forward ன்னு சொல்லும் போது we have to move, he will strengthen us.
அண்ட் ஃபெய்த் கேன் மூவ் மவுண்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி என்னென்ன மவுண்டன்ஸ் நம்ம லைஃப்ல இருக்குதோ அதை எல்லாத்தையும் கடவுள் வந்து அகற்றி நமக்கு வந்து ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆபிரகாம, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னுடைய சந்ததி ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னது போல சந்ததி சந்ததியாக வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு விசுவாசத்தின் மூலம் அந்த ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் போல, அந்த யவீருவன் ஜெபாலய தலைவன் போல நாமும் நம்முடைய பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் தாமே கிருபை செய்வாராக. ஆமென்.